வெல்கம் டு யூடிஎம்மின் அன்பான உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ரேணு. என்னங்க எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நேற்றைய நாள் தகவல்கள் எல்லாம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும். தொடர்ந்து இன்றைக்கான தகவல்கள் பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவுக்கு லைக் கமெண்ட் பண்ண அனைத்து உறவுகளுக்கும் மிகப்பெரிய நன்றிங்க. அதே மாதிரி நம்ம சேனலுக்கு நீங்கள் கொடுத்துட்டு வர ஒத்துழைப்புக்கும் ஆதரவுக்கும் மிகப்பெரிய நன்றி. தொடர்ந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக்ஸ் பட்டன் தட்டிடுங்க. உங்களோட லைக்ஸ் தாங்க என்னோட எனர்ஜி. ஸோ மறக்காமல் வீடியோ பார்க்குற உறவுகள் வீடியோவுக்கு ஒரு லைக் பட்டன் தட்டிடுங்க. நம்ம டெலகிராம் சேனலில் நம்ம டெய்லி நியூஸ் பேப்பர் கட்டிங் போடுவோம். ஸோ மறக்காமல் நம்ம டெலகிராம் சேனலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இன்றைக்கான தகவல் பார்க்கலாம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மார்ச் 25 நடப்பு நிகழ்வுகள் பார்க்க போகிறோம். அதற்கான முதல் கேள்வி என்னன்னு பார்க்கும்போது, தேர்தல் நடத்தல் விதிகளின்படி ஒரு வாக்குச்சாவடியில் பதிவான வாக்குகளின் விவரங்கள் இடம்பெறும் படிவம் என்ன? அதாவது நமக்கு தேர்தல் நடக்கும் இல்லையா, அந்த தேர்தல் நடக்கும்போது அந்த டீட்டெயில்ஸ் ஃபுல் டீட்டெயில்ஸும் வந்து இந்தியா ஃபுல்லாக இருக்கிற ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலையும் இருக்கிற என்னென்ன எத்தனை பேர் ஆண் எத்தனை பேர் பெண் எத்தனை பேர்னு சொல்லி ஓட்டு போட்டிருக்காங்க அப்படிங்கிற அந்த டீட்டெயில்ஸ் இருக்குது இல்லையா, அது வந்து நமக்கு எலெக்ஷன் கமிஷன் கிட்ட தான் இருக்கும். ஸோ அதோட டீட்டெயில்ஸை சொல்கிற படிவம் எதுன்னு கேட்குறாங்க. எந்த ஃபார்ம் வந்து அந்த இதை சொல்லுது, அந்த விவரத்தை சொல்லுது, எவ்வளோ பதிவாயிருக்கு அப்படிங்கிற விவரத்தை சொல்லுது. இந்தியா முழுவதும் இல்லை, வாக்குச்சாவடிகளில் எவ்வளோ வந்து பதிவாயிருக்கு அப்படிங்கிற விவரத்தை எந்த ஃபார்ம் சொல்லுது அப்படிங்கிறதுக்கான கேள்வி தான் இது. ஸோ ஃபார்ம் 17C தான் ஆன்சர். ஃபார்ம் 17C தான் வந்து நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு தொகுதியோட ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் இருக்கிற வாக்காளரோட வாக்குப்பதிவை பதிவு செய்யுது. ஸோ நமக்கு 17C என்ன சொல்லுது அப்படின்னா, இந்தியா ஃபுல்லாக இருக்கிற ஒவ்வொரு தொகுதியிலையும் ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலையும் நமக்கு ஆண்கள் எத்தனை பேர் வாக்குப்பதிவு பண்ணியிருக்காங்க, பெண்கள் எத்தனை பேர் வாக்குப்பதிவு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸு நமக்கு ஃபார்ம் 17C தான் சொல்லுது. நமக்கு மொத்தம் இந்தியாவில் சுமார் 12 லட்சம் வாக்குச்சாவடிகள் இருக்கிறதா வந்து புள்ளி விவரங்கள் சொல்லுது. ஸோ நம்ம இப்போ எதுக்காக இந்த தகவல் பார்க்குறோம் அப்படின்னா, நம்மளோட எலெக்ஷன் கமிஷன் மேலே ஒரு கம்ப்ளைண்ட் ஒன்று ஃபைல் ஆகிருக்கு. ஒரு வழக்கு ஒன்று ஃபைல் ஆகிருக்கு. எதுக்காக அந்த வழக்கு அப்படின்னா, வாக்காளர் வாக்கெடுப்புகள் பதிவுகள் தொடர்பாக தெளிவுத்தன்மையை வழங்க கோரி அந்த வழக்கு ஒன்று அவங்க மேலே பதிவாயிருக்கு. எலெக்ஷன் கமிஷன் மேலே ஒரு பதிவு. எதுக்கு அப்படின்னா, வாக்காளர்களோட வாக்கெடுப்பு பதிவுகள் தொடர்பாக தெளிவுத்தன்மையை கொடுக்க சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட் ஒன்று ஃபைல் ஆயிருக்கு. ஸோ எதுக்காக அப்படின்னு பார்க்கும்போது, நமது பிரதமர் தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல் நடந்தது இல்லையா கடந்த ஆண்டு. அப்போ அவங்க கொடுத்த முதல் ரிப்போர்ட்டும், அதாவது வாக்குப்பதிவு நாளில் வழங்கப்பட்ட ஆரம்ப புள்ளி விவரங்களோட ஒப்பிடும்போது இறுதி வாக்காளர் வாக்குப்பதிவு பார்த்திங்கன்னா 6% அதிகமாக இருந்ததாக கூறி, அதாவது முதல் கட்டத்தோட புள்ளி விவரத்துக்கும் இறுதியாக அவங்க கொடுக்கும்போது கொடுத்த புள்ளி விவரத்துக்கும் 6% அதிகமாக இருந்ததாக சொல்லி, அது எப்படி இன்க்ரீஸ் ஆகும், நீங்கள் முதல்ல கொடுத்தது இந்த அளவு தான், இப்போ கொடுக்கும்போது இத்தனை சதவீதம் கொடுக்குறீங்க, 6% அதிகமாக இருக்குது, ஒரு குறிப்பாக வந்து 40% ஓட்டு பதிவாயிருக்கு அப்படின்னு நம்ம சொல்கிறோன்னு வைங்க. அவங்க கடைசியாக கொடுக்கும்போது 46% பதிவாயிருக்குன்னு சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்னா, முதல் கொடுத்த ரிப்போர்ட்டுக்கும் இறுதியாக கொடுத்த ரிப்போர்ட்டுக்கும் 6% டிஃப்ரெண்ட் இருக்குது. ஸோ இது எப்படி சாத்தியம் அப்படிங்கிறதுக்காக ஒரு வழக்கு ஒன்று நம்ம எலெக்ஷன் கமிஷன் மேலே போடப்பட்டுச்சு. ஆனால் அது உச்சநீதிமன்றம் நேரடியாக விசாரணைக்கு எடுத்துக்கல, ஒத்தி வச்சுட்டாங்க. ஒத்தி வச்சதுக்கப்புறமா மறுபடியும் அது வந்து நமக்கு இதுக்கு வந்திருக்கு, ஹியரிங்க்கு வந்திருக்கு. பட் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, வழக்காளர்களோட போய் எலெக்ஷன் கமிஷன் பேசி தீர்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அந்த எலெக்ஷன் கமிஷன் பேசி தீர்க்கிறதுனால இது உச்சநீதிமன்றத்தில் இந்த மாதிரி ஒரு தகவல், அதாவது வழக்கு ஒன்று போயிட்டு இருக்கிறதுனால நாம் இந்த கொஸ்டினை எடுத்திருக்கோம் இப்போது. ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஃபார்ம் 17C எதுக்கு அப்படின்னா, இந்தியா முழுக்க இருக்கிற வாக்குச்சாவடிகளில் ஒவ்வொரு தொகுதியிலையும் இருக்கிற ஒவ்வொரு வாக்குச்சாவடியோட வாக்காளர் வாக்குப்பதிவை வந்து உறுதி செய்கிறது, கரெக்டான தகவலை கொடுக்கறது தான் வந்து இந்திய தேர்தல் ஆணையத்தோட வேலை. அதை கரெக்டாக கொடுக்கல அப்படிங்கிறதுக்காக ஒரு வழக்கு. ஸோ அவங்க 2 பேரும் பேசி தீர்த்துக்கோங்க அப்படிங்கிறத உச்சநீதிமன்றம் சொல்லிட்டாங்க. அவங்க வந்து அந்த இதுக்கான விசாரணையை நேரடியாக எடுத்துக்கல. ஸோ இவங்க பேசிகிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்காகவே வந்து நாம் இந்த தகவல் எடுத்து பார்க்குறோம். நமக்கு தேவை ஃபார்ம் 17C தான் வந்து ஒரு வாக்குச்சாவடியில் பதிவான வாக்குகளோட விவரங்கள் இடம்பெறும் படிவத்தை பற்றி சொல்லுது. நாம் அடுத்த கேள்வி போயிடலாம். இது ஃபார்ம் 17C விவரங்கள் கூறுறது, ஒவ்வொரு வாக்குச்சாவடியோட விவரங்களை கூறுறது ஃபார்ம் 17C. அடுத்தது நமக்கு ஒரு விருது. ஸோ என்ன விருதுன்னு பார்க்கும்போது, மியூசிக் அகாடமியோட விருது, உயரிய விருது, இசைக்கலைஞர்களுக்கு கொடுக்கப்படுற ஒரு உயரிய விருது. ஸோ அது பார்க்கும்போது நமக்கு மியூசிக் அகாடமியோட 99வது ஆண்டு விருதுகள் பட்டியலில் சங்கீத கலாநிதி விருது யாருக்கு வழங்கப்பட்டது அப்படிங்கிறது கேள்வி. ஸோ நமக்கு சங்கீத கலா விருது, மியூசிக் அகாடமியோட 99வது ஆண்டு விருது பட்டியலில் சங்கீத கலாநிதி விருது யாருக்கு வழங்கப்பட்டது அப்படின்னா, R.K. ஸ்ரீராம்
ஆர்கே ஸ்ரீராம்குமாருக்கு வழங்கப்பட்டிருக்கு. இவருக்கு தான் சங்கீத கலாநிதி விருது வழங்கப்பட்டிருக்கு. ஸோ சிஏ ஸ்ரீதாரா அவங்க யார் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு பேராசிரியர் அப்படின்னா பிரபல இசைக்கலைஞரும் பேராசிரியருமான சிஏ ஸ்ரீதாரா இசை அறிஞர் விருது தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க. இவங்க எந்த விருதுக்காக தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க? இசை அறிஞர் விருதுக்கு தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் ஊர்மிளா சத்யநாராயணன் அவங்க வந்து நிருத்திய கலாநிதி, பரதநாட்டிய கலைஞர் ஊர்மிளா சத்யநாராயணன் அவர்கள் வந்து நிருத்திய கலாநிதி. சங்கீத கலாநிதிக்கு வந்து ஆர்கே ஸ்ரீராம்குமார் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. நிருத்திய கலாநிதிக்கு வந்து ஊர்மிளா சத்யநாராயணன் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. சுப்பிரமணிய நம்பூதிரி அவர்கள் வந்து டிடிகே விருதுக்கு தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க. ஸோ நமக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விருது. சங்கீத கலாநிதி விருது வாங்கினவங்க ஆர்கே ஸ்ரீராம்குமார். அடுத்தது சமீபத்தில் மறைந்த பிரபல தோட்டக்கலை விஞ்ஞானி யார்? ஸோ சமீபத்தில் மறைந்த தோட்டக்கலை விஞ்ஞானி பார்த்தீங்க அப்படின்னா கிருஷ்ணா லால் சத்தா அவர் வந்து மறைந்துட்டார். அவர் யார் அப்படின்னா நமக்கு வேளாண்மை மற்றும் தோட்டக்கலை சார்ந்த ஒரு விஞ்ஞானி அப்படின்னு சொல்லலாம். ஸோ இவர் பார்த்திங்க அப்படின்னா 30 நூல்களை எழுதியிருக்காரு. வேளாண்மை மற்றும் தோட்டக்கலை சம்மந்தப்பட்ட 30 நூல்களை எழுதியிருக்காரு. அது மட்டும் இல்லை, இவருக்கு வந்து 2012ஆம் ஆண்டில் பத்மஸ்ரீ விருது வழங்கப்பட்டிருக்கு. ஸோ இவர் பாகிஸ்தானை சேர்ந்தவர். 1936 பிறந்தவர், பாகிஸ்தானை சேர்ந்தவர். பட் 1964 இந்திய வேளாண் ஆராய்ச்சி நிறுவனத்தில் சேர்ந்து முனைவர் பட்டம் வாங்கியிருக்காரு. ஸோ இவரோட இது என்னன்னு பார்க்கும்போது நமக்கு தேசிய அளவில் பல்வேறு பொறுப்புகளையும் வகிச்சிருக்காரு. அதாவது வேளாண் ஆராய்ச்சிக்கான இந்திய கவுன்சிலில் பேராசிரியராக இருந்திருக்காரு. அப்புறம் தோட்டக்கலை மேம்பாட்டுக்கான பணிக்குழு உறுப்பினராக இருந்திருக்காரு. அதாவது மேற்கு வங்கம், ஹரியானா மற்றும் குஜராத் ஆகிய மாநிலங்களில் தோட்டக்கலை மேம்பாட்டுக்கான குழு உறுப்பினர் அப்படிங்கிற பதவியிலேயே அவர் இருந்திருக்காரு. ஸோ தேசிய அளவில் பல்வேறு பொறுப்புகளையும் வகித்திருக்காரு. ஸோ இவர் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து இவருக்கு மறைஞ்சிட்டார் அப்படிங்கிறதுக்காக நம்ம இவரோட தகவல்கள் பார்க்குறோம். ஸோ வேளாண்மை மற்றும் தோட்டக்கலை விஞ்ஞானி அவர்கள் வந்து கிருஷ்ணா லால் சத்தா மறைஞ்சிட்டாரு. ஸோ நாரம்பூநாதன் அவர்கள் வந்து நமக்கு பிரபல எழுத்தாளர், தமிழகத்தை சேர்ந்த பிரபல எழுத்தாளர். திருநெல்வேலியோட மண்ணையும் அதோட மகிமையும் உலகறிய செய்தவர் அப்படின்னு ரீசன்ட் நியூஸில் பார்த்துருப்போம். அதே மாதிரி ஃபோர்மேன் அப்படிங்கிற ஒரு பிரபலமான முன்னாள் குத்துச்சண்டை வீரர், அவர் சமீபத்தில் இறந்துட்டார். ரமாகாந்த் ரத் வந்து ஒடிசாவோட கவிஞர், அவரும் சமீபத்தில் இறந்துட்டார். ஒடிசாவோட தலைமைச் செயலாளராகவும் இருந்தார். ஸோ ரமாகாந்த் ரத் அவர்களும் சமீபத்தில் இறந்துட்டார். ஒடிசா கவிஞர் அவர். ஸோ அடுத்த கொஸ்டின், மரபணு மாற்றப்பட்ட சோளத்தை பயிரிடுவது எந்த நாடு தடை செஞ்சுருக்காங்க? இந்த ஜெனரிக் மாற்றி பயிரிடுவோம் இல்லைங்களா, அது வந்து அந்த சோளம் நம்ம நேட்டிவ்ஸுக்கான தவிர ஜிஎம் சோளம்னு சொல்லுவோம். ஜெனரிக் அப்படின்னு ஜிஎம், அதாவது ஜிஎம் அப்படின்னா ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு சீட்னு சொல்லுவோம். ஜிஎம் அப்படின்னா ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு சீடு. ஸோ அந்த பயிரிடுவது ஒரு சோளத்தை ஜெனட்டிக்கலி மாடிஃபை பண்ணி அதை பயிரிடுவது எந்த நாடு தடை செஞ்சுருக்காங்க அப்படின்னா நமக்கு மெக்சிகோவில் மரபணு மாற்றப்பட்ட சோள விதைகளை பயிரிடுவதற்கு முற்றிலுமாக பேன் பண்ணியிருக்காங்க. தகவல் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு மெக்சிகோ அண்மையில் அதன் அரசியல் அமைப்பில் திருத்தம் செஞ்சு நேட்டிவ் கார்ன் இருக்கு இல்லையா, அந்த ஊரில் பயிர் செய்யப்படுற நேட்டிவ் கார்ன்ஸ் அதை வந்து தேசிய அடையாளமாக அங்கீகரித்து ஒரு என்ன சொல்கிறது சொந்த சோள வகையை பாதுகாக்கிறதுக்காக இந்த அங்கீகரிப்பு கொடுத்துருக்காங்க. இவங்க இது என்ன நமக்கு தகவல் அப்படின்னா மரபணு மாற்றப்பட்ட சோளத்தை பயிரிடுவதை மெக்சிகோ தடுத்திருக்காங்க. அது எதுக்காக அப்படின்னு தடுத்திருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து அந்த நேட்டிவ் கார்ன் மேலே வந்து நேட்டிவ் கார்னுக்கு தேசிய அடையாளமாக அங்கீகாரமே கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த விதைக்கு வந்து எந்த விதத்துலேயும் வந்து பாதிப்பு ஏற்பட்டுறக்கூடாது. எப்பயுமே இயற்கையாக ஒரு விஷயம் இருக்கிறத மரபணு மாற்றும் போது நமக்கு வந்து விளைச்சல் அதிகமாக கிடைக்கும். பட் அதை விட பாதிப்பும் அதிகமாக இருக்கும். அப்படிங்கிறதுக்காக அந்த நிலத்தோட பாதுகாப்புக்காகவும் அவங்களோட தேசிய அடையாளமான மக்காச்சோளத்தை பாதுகாக்கிறதுக்காகவும் இவங்க வந்து மெக்சிகோ வந்து இந்த மரபணு மாற்றப்பட்ட சோளத்தை தடை செஞ்சுட்டாங்க. ஸோ அதுக்காக தான் நம்ம இந்த தகவல்கள் பார்க்குறோம். அவங்க வந்து தேசிய அடையாளமாகவே வந்து அங்கீகாரம் கொடுத்துருந்தாங்க நேட்டிவ் கார்னுக்கு. ஸோ அதுக்காக மரபணு மாற்றப்பட்ட சோளத்தை வந்து தடை செய்திருக்காங்க. அதாவது மெக்சிகோட முக்கியமான மற்றும் பாரம்பரிய உணவுப் பொருளை பார்த்தீங்க அப்படின்னா சோளம் விளங்குறதாகவும் சொல்கிறாங்க. இது அறிவியல் தொழில்நுட்ப முறைகள் மூலம் தாவரத்தோட மரபணுக்களில் மாற்றங்கள் செய்து உருவாக்கப்படும் விதைகள். ஸோ அதனால் இந்த ஜெனட்டிக் மாடிஃபைடு சீடை வந்து அவங்க தடை செஞ்சுட்டாங்க. விவசாயத்தில் பல வகையான பயன் தரலாம், ஆனால் சுற்றுச்சூழலுக்கும் பாரம்பரிய விவசாயத்துக்கும்
அது வந்து அழிவை ஏற்படுத்தக்கூடும்னு சொல்லி ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறதுனால இவங்க வந்து அதில் கவனம் செலுத்தி அதை வந்து தடை செஞ்சுட்டாங்க. ஸோ மரபணு மாற்றப்பட்ட சோளத்தை தடை செஞ்சது எந்த நாடு? மரபணு மாற்றப்பட்ட சோளத்தை பயிரிடுவதை தடை செஞ்சது எந்த நாடு அப்படின்னா மெக்சிகோ. அந்த நிலமும் பாதிக்கப்படும். அதனால தான் இயற்கையாக இருக்கிற அந்த மண்ணோட தன்மை மாறிடும். நம்ம மரபணு மாற்றப்பட்ட ஒரு விதைகளை நம்ம பயன்படுத்தும் போது அந்த மண்ணோட தன்மை மாறிடும். இயற்கையாக விளைச்சலுக்குரிய அந்த மண்ணோட தன்மை மாறிடும். ஸோ அந்த தாவரத்தை பயன்படுத்தும் போது உயிரினங்களுக்கும் கேடு விளைவிக்கும். அதே மாதிரி நமக்கு புற்றுநோய் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் வரைக்கும் அதில் இருக்குது அப்படிங்கிறது ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறது. அறிவியல் ரீதியாக வந்து ப்ரூஃப் பண்ணல. பட் ஆராய்ச்சியாளர்கள் அது உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதிக அளவுக்கு அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ எந்த ஒரு விதையும் மரபணு மாற்றப்பட்டதை பயன்படுத்தக்கூடாது. அடுத்தது சீனா F1 கார் பந்தயத்தில் 2வது சுற்றில் முதலிடம் வென்றவர் யார்? நமக்கு ஆஸ்திரேலியா கிராண்ட் ப்ரீ தெரியும். லாஸ்ட் வீக் கூட பார்த்துருப்போம். ஆஸ்திரேலியா கிராண்ட் ப்ரீ வந்து F1 கார் ரேஸ் வந்து ஆஸ்திரேலியாவில் நடந்தது. அது முதல் சுற்று. அதில் வந்து முதல் சுற்றில் வந்து லாண்டோ நோரிஸ் அவர்கள் வந்து வெற்றி பெற்றிருந்தார் அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம். இப்போ 2வது சுற்று பார்த்திங்க நமக்கு சீனாவில் நடந்திருக்கு. F1 கார் வந்து சீனாவில் நடந்திருக்கு 2வது சுற்று. அந்த 2வது சுற்றத்தில் முதலிடம் வென்றவர் யார் அப்படிங்கிறது தான் கேள்வி. 2வது சுற்றில் முதலிடம் வென்றவர் ஆஸ்கர் பியாஸ்ட்ரி. ஃபார்முலா 1 கார் பந்தயத்தில் 2வது சுற்றில் முதலிடம் வென்றவர் வந்து ஆஸ்கர் பியாஸ்ட்ரி. ஸோ இதில் மொத்தம் நமக்கு 24 சுற்றுகள் நடக்கும். நமக்கு கடந்த மார்ச் 16ஆம் தேதி பார்த்திங்க அப்படின்னா ஆஸ்திரேலியா கிராண்ட் ப்ரிக்ஸ் வந்து மெல்போர்னில் நடந்துச்சு. அதில் பார்த்திங்க அப்படின்னா லாண்டோ நோரிஸ் அவர்கள் தான் வந்து முதல் பரிசை பெற்றிருந்தார். இப்போ அவரே பார்த்திங்க அப்படின்னா சீனாவில் நடக்கும்போது இரண்டாவது ப்ரைஸ் வாங்கியிருக்காரு. முதல் ப்ரைஸ் வாங்குறவர் பார்த்திங்க அப்படின்னா ஆஸ்கர் பியாஸ்ட்ரி, மெக்லரானோட அணி வீரர். இவங்க 2 பேருமே மெக்லரானோட அணி வீரர். 3வது ப்ரைஸ் யாருக்கு அப்படின்னு பார்க்கும்போது மெர்சிடஸ் அணியோட வீரர் ஜார்ஜ் ரசல் அவர்கள். இவர் 3வது இடத்துல இருக்கார். இவர் 2வது இடத்துல இருக்கார். ஆஸ்கர் பியாஸ்ட்ரி வந்து முதல் இடத்துல இருக்கார். சுவாமித்வா திட்டம் எப்போது தொடங்கப்பட்டது? சுவாமித்வா திட்டம் வந்து 2020 ஏப்ரல் 24 தொடங்கப்பட்டது. ஸோ நாம் சுவாமித்வா திட்டத்தை ஏன் இப்போ பார்க்குறோம்? முதல்ல சுவாமித்வா திட்டம் அப்படின்னா என்ன? நமக்கு கிராமங்களில் நிலத்தை வந்து என்ன சொல்கிறது, சர்வே பண்ணுறது. கிராம மக்கள்கிட்ட நிலம் இருக்கும். அதற்கான ஆதாரமாக எந்த ஒரு ஆவணமும் அவங்கக்கிட்ட இல்லாமல் இருக்கும். ஸோ அவங்களுக்கு கரெக்டாக அந்த நிலத்தை அளந்து ட்ரோன் மூலயமா நிலத்தை சர்வே செஞ்சு அவங்களுக்கு உண்டான பத்திரத்தை கொடுக்கறது. நமக்கு எப்படி ஆதார் எண் இருக்கோ அதே மாதிரி அவங்களோட நிலங்களுக்கு ஆதார் பூ எண்ணு சொல்லுவோம். ஸோ அதை கொடுக்கறது தான் வந்து சுவாமித்வா திட்டம்னு சொல்கிறது. நிலங்களை கரெக்டாக அளந்து அவங்களோட நிலங்களுக்கு சரியான ஆவணத்தை கொடுக்கறது. நமக்கு ஒரு நிலம் இருக்குது. பட் அதுக்கான ஆவணம் இல்லை அப்படின்னா அது எப்படி வேணால் நம்மக்கிட்ட இருந்து ஏமாற்றி வாங்கிட்டு போக முடியும். போலி பத்திரங்கள் ரெடி பண்ணி வாங்கிட்டு போக முடியும். ஸோ அதுக்காக நம்ம பிரதமரால் கொண்டு வரப்பட்டது தான் ஏப்ரல் 24, 2020 கொண்டு வரப்பட்ட திட்டம் தான் பார்த்திங்க அப்படின்னா சுவாமித்வா திட்டம். கரெக்டாக அந்த நிலங்களை அளந்து அவர் ட்ரோன் மூலயமா சர்வே செஞ்சு அந்த நிலங்களுக்கு உண்டான ஆவணத்தை அந்த நிலங்களோட உரிமையாளர்கள்கிட்ட ஒப்படைக்கிறது தான் வந்து சுவாமித்வா திட்டம். இது வரைக்கும் 65 லட்சம் பேருக்கு இந்த சுவாமித்வா திட்டத்தின் மூலமாக டாக்குமெண்ட் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்படிங்கிறது தான் சுவாமித்வா திட்டத்தை பற்றி நாம் தெரிஞ்சுக்கிறது. ஸோ இதையே இப்போ நாம் பார்க்குறோம் அப்படின்னா டெல்லியில் ஒரு கான்ஃபரன்ஸ், டெல்லியில் இருக்கிற குருகிராமில் ஒரு கான்ஃபரன்ஸ் நடக்குது. 22 நாடுகளை சேர்ந்த பிரதிநிதிகள் வந்து அங்கே பங்கேற்க போகிறாங்க. ஸோ இது சம்மந்தமான ஒரு கான்ஃபரன்ஸ் தான். ஸோ அதுக்காக தான் இந்த திட்டத்தை பற்றி இப்போ நம்ம பார்க்குறோம். ஸோ உலக அளவில் நில நிர்வாகத்தில் உள்ள சவால்களை எதிர்கொள்கிறதுக்கு புதுமையான அணுகுமுறைகளை ஆராய்வதற்காக பஞ்சாயத்து ராஜ் அமைச்சகம் ஏற்பாடு செய்துள்ள 6 நாள் சர்வதேச பயிலரங்கம் தான் வந்து நமக்கு இந்த குருகிராமில் நடக்க போகுது. பஞ்சாயத்து ராஜ் அமைச்சகமும் வெளியுறவு அமைச்சகமும் சேர்ந்து தான் இதை வந்து நடத்துகிறாங்க. 6 நாள் சர்வதேச பயிலரங்கம் டெல்லியில் குருகிராமில் நடக்குது. எதுக்கு? உலக அளவில் நில நிர்வாகத்தில் உள்ள சவால்களை எதிர்கொள்கிறதுக்காக புதுமையான அணுகுமுறைகளை ஆராய்வதற்காக ஒரு பயிற்சி அளிக்கப்படுது. அந்த பயிற்சியில் நமக்கு இந்த சுவாமித்வா திட்டத்தை பற்றியும் நமக்கு சொல்லி பயிற்சி அளிக்க போகிறாங்க. ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து இந்த தகவல்களை எடுத்திருக்கோம். ஸோ சுவாமித்வா திட்டம் எப்போது தொடங்கப்பட்டது? 2020 ஏப்ரல் 24 பிரதமர் அவர்களால் தொடங்கப்பட்டது. நிலத்தோட ஆவணங்கள் இல்லாத உரிமையாளர்களுக்கு கரெக்டாக நிலத்தை ட்ரோன் மூலயமா சர்வே செஞ்சு அளந்து அவங்களுக்கு
அந்த நிலத்துக்கு உண்டான பத்திரத்தை கரெக்டாக கொடுக்கறதுக்காக தான் இந்த சுவாமித்துவ திட்டம். இது பற்றின ஒரு பேச்சுவார்த்தை தான், கருத்தரங்கு தான் நமக்கு வந்து டில்லியில் இருக்கிற குருகிராமில் நடக்க போகுது. ஸோ அதுக்காக தான் நம்ம இந்த தகவல்கள் பார்த்துருக்கோம். அதாவது இந்தியாவில் செயல்படுத்தக்கூடிய இந்த திட்டம் பார்த்திங்க அப்படின்னா, இந்த திட்டத்தை குறித்து வரப்போகிற பிரதிநிதிகளிடத்தில் பேசுவாங்க. நாங்கள் எப்படி இது பண்ணுறோம் அப்படிங்கிறத பேசி அவங்களுக்கு பயிற்சி கொடுப்பாங்க. 22 நாடுகளை சேர்ந்த பிரதிநிதிகள் வந்து இங்கே பங்கேற்க போகிறாங்க. அங்கே பங்கேற்பு நம்ம சுவாமித்துவ திட்டத்தை பற்றியும் பேச போகிறோம். ஸோ அதுக்காக தான் நாம் இப்போ இந்த தகவல் பார்க்குறோம். எங்கே நடக்க போகுது அப்படின்னா, டில்லியில் இருக்கிற குருகிராமில் நடக்க போகுது. ஸோ அடுத்த தகவல், அடுத்த கேள்வி. நமக்கு சட்டமன்ற நடவடிக்கைகளில் நமக்கு செய்திகளில் காட்டுவாங்க, நம்ம பார்த்துருப்போம், நம்ம வீடியோவை பார்த்துருப்போம். ஸோ நம்மளால் கேட்க முடியும், அதனால் நம்ம கேட்குறோம். அதே கேட்க முடியாதவர்களுக்கு செய்தியில் சொல்லுவாங்க இல்லையா, அந்த நியூஸ்லாம் நம்ம பார்த்துருப்போம். இந்த டிடிலலாம் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன், பொதிகை சேனலில் ஆரம்பத்தில் சொல்லிட்டு இருந்தாங்க, இப்போ சொல்கிறாங்களா என்னன்னு சரியாக தெரியல. ஸோ ஆனால் அந்த வந்து நமக்கு செய்திகளில் வாசித்து காட்டுவாங்க, ஒருத்தவங்க வாசித்து காட்டுவாங்க. அதுக்கு செய்தியில் சைன் லாங்குவேஜ்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த சைன் லாங்குவேஜ் பண்ணி நமக்கு செய்தியில் புரியும்படியாக இன்னொருத்தவங்க சொல்லிகிட்டு இருப்பாங்க சைடில். ஸோ அது மூலிமா நமக்கு கேட்குற திறன் இல்லாதவங்க, மாற்றுத்திறனாளிகள் பார்த்திங்க அப்படின்னா அவங்க செய்கை மூலிமா சொல்கிறத புரிஞ்சிக்க முடியும். அதே மாதிரி தான் இப்போ சட்டமன்றத்துலேயும் ஒரு விஷயம் நடந்திருக்கு. அது எங்கே அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கேள்வி பார்க்குறோம். ஸோ சட்டமன்ற நடவடிக்கைகளை சைகை மொழிகளில், சைன் லாங்குவேஜ்னு சொல்லுவோம் இல்லையா, சைன் லாங்குவேஜ். ஸோ அந்த சைன் லாங்குவேஜ் மூலையில் ஒளிபரப்பிய முதல் மாநிலம், ஒரு எம்எல்ஏ எந்திரிச்சு சட்டசபையில் பேசுகிறாரு, ஒரு எம்பியில் ஒரு மினிஸ்டர் எந்திரிச்சு ஒரு சட்டசபையில் பேசுகிறாரு அப்படின்னா, அவர் பேசுகிறத இன்னொருத்தங்க வந்து சைகை லாங்குவேஜில் மக்களுக்கு சொல்லிகிட்டு இருப்பாங்க. ஸோ அதுக்கான முன்னேற்பாடாக ஒளிபரப்பிய முதல் மாநிலம் எது அப்படின்னா நமக்கு பஞ்சாப் மாநிலம் தான் வந்து இந்த முன்னெடுப்பை நடத்தியிருக்காங்க சட்டசபையில். இது வரைக்கும் நமக்கு நியூஸ் சேனலில் மட்டும்தான் இந்த மாதிரி நடந்து நாம் பார்த்துருப்போம். நியூஸ் பார்க்குறவங்க கேட்குறவங்களுக்கு புரியாதனால அந்த சைகை லாங்குவேஜ் இருக்கும். இப்போ பார்த்திங்க அப்படின்னா சட்டமன்றத்தில் இதை முதல் டைமாக கொண்டு வந்திருக்காங்க. அது எந்த மாநிலம் அப்படிங்கிறது பஞ்சாப் மாநிலம் தான் நமக்கு முதல் டைமாக இதை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்தியாவோட முதல் மாநிலமாக சட்டமன்ற அமர்வு செயல்முறைகளை சைன் லாங்குவேஜில் ஒளிபரப்பு செய்யும் முன்னேற்றத்தை இந்த மாநிலம் பண்ணியிருக்காங்க. இதை பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் டைம் அப்படிங்கிறதுக்காக தான் நாம் எடுத்திருக்கோம். சைகை மொழியில் ஒரு சட்டமன்ற நடவடிக்கைகளை அந்த மாநிலத்தோட மக்கள் பார்த்து தெரிஞ்சு கொள்றதுக்கான வழிவகையை யார் செஞ்சுருக்காங்க அப்படின்னா பஞ்சாப் மாநிலம் செஞ்சுருக்காங்க. இப்போ கூட ரீசெண்டாக பஞ்சாபோட முதல்வர் நம்ம முதல்வர் வந்து மீட் பண்ணார். எதுக்காக? தொகுதி மறுசீரமைப்புக்காக வந்து மீட் பண்ணிட்டு போனார். இவர் ஆம் ஆத்மி கட்சியை சேர்ந்தவர். ஸோ அவர் வந்து மீட் பண்ணிட்டு போனார். அடுத்த கேள்வி, பொட்டி ஸ்ரீ ராமுலு சிலை எங்கு திறந்து வைக்கப்பட்டது? பொட்டி ஸ்ரீ ராமுலு சிலை எங்கு திறந்து வைக்கப்பட்டது? நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா தாளமுத்து நடராசன் அவர்கள் எப்படி அவங்க வந்து மொழிக்காக ஹிந்தி மொழியை திணிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வந்து தன்னுடைய இன்னுயிரை ஈந்தார்கள் இல்லையா, அந்த மாதிரி தான் இவரும் பொட்டி ஸ்ரீ ராமுலு நமக்கு தெரியும். ஆனால் ஹிந்திக்காக ஒரு இன்னுயிரை நீக்கல, தெலுங்கு மொழிக்காக தனியாக ஒரு மாநிலம் வேணும், மெட்ராஸ் மாகாணத்திலிருந்து மொழி வாரியாக பிரிக்கப்படணும், அது தெலுங்குக்கு தனியாக பிரிக்கப்படணும்னு சொல்லி உண்ணாவிரதம் இருந்து அந்த உண்ணாவிரதத்தின் மூலயமா உயிர் நீத்த தியாகி அவர். ஸோ அவருக்கான ஒரு சிலையை தான் வந்து நமக்கு திறந்து வச்சுருக்காங்க. ஸோ தெலுங்குங்கும் போதே நமக்கு தெரிஞ்சிருக்கும் எங்கே அப்படின்னு. ஆந்திர பிரதேசத்தில் அமராவதி. ஸோ அமராவதியில் தான் நமக்கு வந்து இந்த சிலை திறக்கப்பட்டிருக்கு. நம்ம சந்திரபாபு நாயுடு அவர்கள் தான் சிலை திறக்கிறதுக்கு சொல்லியிருக்காங்க. சிலை எங்கு திறந்து வைக்கப்பட்டது அப்படின்னா சிலை திறக்கலை, இன்னும் சிலை திறக்கிறதுக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆந்திர பிரதேசத்தில் இது திறக்கப்பட போகுது. பொட்டி ஸ்ரீ ராமுலு சிலை வந்து எங்கு திறந்து வைக்கப்பட்டது அப்படின்னா ஆந்திர பிரதேசம் அமராவதி. ஸோ இது பார்க்கும்போது நமக்கு அவரோட இறந்த நாள், அதாவது அவருக்கு மரியாதை செலுத்துகிறனால 56 அடியில் சிலை அமைக்கப்படும் சொல்லி ஆந்திர பிரதேச முதல்வர் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ அது மட்டும் இல்லை, இவர் வந்து உண்ணாவிரதத்தில் உயிர் தியாகம் பண்ண ஒரு
தியாகி அவர் அக்டோபர் 1 1953 தான் ஆந்திர பிரதேசம் உருவாக்கப்பட்டது. இவர் வந்து 1952 உண்ணாவிரதம் இருந்தார். உண்ணாவிரதம் ஒரு 58 நாள் 56 நாள் நடந்தது. 56 நாளில் இவர் உயிர் தியாகம் செஞ்சுட்டார். ஸோ அது முடித்ததுக்கப்புறம் ஒரு பெரிய கலவரமே நடந்தது. அதுக்கப்புறமா பார்த்திங்க அப்படின்னா நமக்கு அப்போதைய பிரதமர் பார்த்திங்க அப்படின்னா ஜவஹர்லால் நேரு அவர்கள். ஸோ அவர் உடனடியாக ஒரு முடிவெடுத்து தெலுங்கானாவுக்கு ஒரு தனியாக, அதாவது ஆந்திர பிரதேசத்தை உருவாக்குறதுக்கு ஒப்புதல் கொடுத்துட்டார். ஸோ ஆந்திர பிரதேசம் உருவானது நாள் பார்த்திங்க அப்படின்னா அக்டோபர் 1 1953. அது மட்டும் இல்லை, அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா நமக்கு சந்திரபாபு நாயுடு அவர்கள் வந்து ஸ்ரீ பொட்டி ராமுலுவோட சொந்த வீட்டை ஒரு அருங்காட்சியகமாக மாற்றப்படும்னு சொல்லியிருக்காரு. அவரோட கிராமத்தில் ஒரு உயர்நிலை பள்ளி கட்டப்படும்னு சொல்லியிருக்காரு. இதெல்லாம் அடுத்த பிறந்த நாளைக்குள்ளே இதெல்லாம் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ பொட்டி ஸ்ரீ ராமுலு சிலை வந்து ஆந்திர பிரதேசத்தில் அமராவதியில் திறக்கப்பட போகிறாங்க. ஸோ அடுத்தது சாரிங்காம் ஏ என்ற முதலாவது அறிவியல் நிலக்கரி சுரங்க தொகுதி எந்த மாநிலத்தில் உள்ளது? சாரிங்காம் ஏ அப்படிங்கிறது நிலக்கரி சுரங்கம். ஸோ அதோட முதலாவது அறிவியல் நிலக்கரி சுரங்க தொகுதி எந்த மாநிலத்தில் இருக்குது? முதலாவது அறிவியல் நிலக்கரி சுரங்கம் எந்த மாநிலத்தில் இருக்குது அப்படின்னா ஆன்சர் பார்த்திங்க அப்படின்னா மேகாலயாவோட கிழக்கு ஜெயின்டியா மலைகளில் இருக்கிற பைன்டி ஹாட்டி. இப்போ தான் நம்ம ரீசெண்டாக வந்து பைன்டி ஹாட்டியை பற்றி பார்த்துருப்போம். எதுக்காக பார்த்தோம்? காற்றோட தரத்தில் மிகவும் மோசமாக இருக்கிற நகரத்தில் பைன்டி ஹாட்டி தான் வந்து உலக அளவில் ஒன்றா தான் இருக்குது. டெல்லி பார்த்திங்க அப்படின்னா 2வது இடமா இருக்குது அப்படிங்கிறத நாம் பார்த்துருப்போம். அதாவது 74 நகரங்கள், 100 நகரங்கள் எடுத்தாங்க. அந்த 100 நகரங்களில் இந்தியாவில் மட்டும் 74 நகரம் இருக்குது. அதில் 74 நகரத்தில் 1வதாக பார்த்திங்கன்னா மேகாலயாவில் இருக்கிற பைன்டி ஹாட்டி அப்படிங்கிற இடமும், நமக்கு டெல்லியும் வந்து 2வது நகரமாகவும் இருந்தது. அப்படி இப்போ தான் நம்ம ரீசெண்டாக பார்த்தோம். ஸோ அங்கே தான் வந்து சாரிங்காம் ஏ அப்படிங்கிற முதலாவது அறிவியல் நிலக்கரி சுரங்க தொகுதியை அந்த மாநிலத்தோட முதலமைச்சர் கான்ராட் கே சங்மா அவர்கள் வந்து திறந்து வச்சார். ஸோ இதுக்கு முன்னாடியே அது அங்கே இருந்தது தான். அதை வந்து 2014 அதை தடை செஞ்சுருந்தாங்க. காரணம் என்ன அப்படின்னா, இப்போ சொல்லியிருக்கோம் இல்லையா, முதலாவது அறிவியல் நிலக்கரின்னு, அந்த மாதிரி பாதுகாப்போடு அது இல்லாததுனால 2014 அந்த சுரங்கம் வந்து தடை செய்யப்பட்டிருந்தது. அதுக்கப்புறமா 2019 உச்சநீதிமன்றம் வந்து அந்த தடையை நீக்கியிருந்தாங்க. ஏன்னா அந்த மாநிலத்தோட பொருளாதாரத்துக்கு தேவைப்படுது, அங்கே இருக்கிற மக்களுக்கு ஒரு வேலைவாய்ப்பு தேவைப்படுது அப்படிங்கிறத காரணம் காட்டி பாதுகாப்பாக நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா அந்த சுரங்கத்தை திறக்கிறதுக்கு நாங்கள் வந்து ஒப்புதல் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றம் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதன்படியாக நமக்கு இப்போ வந்து பைன்டி ஹாட்டியில், மேகாலயாவில் இருக்கிற பைன்டி ஹாட்டியில் முதலாவது அறிவியல் நிலக்கரி சுரங்கம். ஸோ எல்லா டெக்னாலஜியோட முன்னே இருந்தது எந்த டெக்னாலஜியும் யூஸ் பண்ணாமல் மனிதர்களுக்கு பாதுகாப்பு இல்லாத முறையில் அது இருந்திருந்தது. ஸோ அதனால தான் வந்து அதை ஸ்டாப் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் அது எல்லா பாதுகாப்பையும் நாங்கள் தரோன்னு சொல்லி இவங்க கையெழுத்து போட்டதுக்கு அப்புறமா தான் இப்போ வந்து அதை மறுபடியும் திறக்கிறதுக்கு ஒப்புதல் கொடுத்துருக்காங்க. அதனால தான் இவங்க அதை திறந்துருக்காங்க. ஸோ முதலாவது அறிவியல் நிலக்கரி சுரங்க தொகுதியை அந்த மேகாலயாவோட முதல்வர் வந்து எங்கே திறந்து வச்சுருக்காரு? பைன்டி ஹாட்டி அப்படிங்கிற இடத்துல திறந்து வச்சிருக்காரு. ஸோ நமக்கு இதோட கேள்வி என்ன? சாரிங்காம் ஏ என்ற முதலாவது அறிவியல் நிலக்கரி சுரங்க தொகுதி எந்த மாநிலத்தில் உள்ளது? மேகாலயாவில். நம்ம எதுக்காக இதை க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க, தடை செஞ்சுருந்தாங்க, இப்போ மறுபடியும் ஏன் இதை ஓப்பன் பண்ணுறாங்க அப்படிங்கிற தகவல்கள்லாம் பார்த்துருப்போம். ஸோ அடுத்த கேள்விக்கு போயிடலாம். தியாகிகள் தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது? நமக்கு பார்த்திங்க அப்படின்னா இந்தியாவில் மகாத்மா காந்தி அவர்கள் இறந்த நாளையும் நம்ம வந்து தியாகிகள் தினமாக தான் நம்ம கொண்டாடுவோம். ஸோ இது அந்த மாதிரி தியாகிகள் தினம் இல்லை, ஷாஹித் திவாஸ் அப்படிங்கிற தியாகிகள் தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது அப்படின்னா மார்ச் 23 அனுசரிக்கப்படுது. ஸோ எதுக்காக அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, தியாகிகள் இங்கே நம்ம யாரை சொல்கிறோம் அப்படின்னா, ஆங்கிலேயர்களால் தூக்கிலிடப்பட்ட சுதந்திர போராட்ட வீரர்களான பகத்சிங், ராஜகுரு, சுகதேவ் ஆகியோருக்கு மரியாதை செலுத்தும் நாளாக தான் இந்த நாள் அனுசரிக்கப்படுகிறது. ஸோ இந்த தியாகிகள் தினம் யார்?
ஷாஹித் திவாஸ் அப்படிங்கிற தியாகிகள் தினம் யாருக்காக கொண்டாடப்படுது அப்படின்னா பகத்சிங், நமக்கு நல்லா தெரியும் பகத்சிங் அவர்கள், ராஜகுரு, சுகதேவ், இவங்க 3 பேருக்காக மரியாதை செலுத்துறதுக்காக ஆங்கிலேயர்களால் தூக்கிலிடப்பட்டாங்க இல்லையா, அந்த நாளை இந்த சுதந்திர போராட்ட வீரர்களுக்கு மரியாதை செலுத்துகிற நாளாக தான் நம்ம இந்த நாள் அனுசரிக்கிறோம். ஸோ கொடுங்கோல் பிரிட்டிஷ் ஆளுகைக்கு எதிராக இடைவிடாமல் போராடி இந்திய சுதந்திரத்துக்காக தன்னோட இன்னுயிரை தியாகம் செய்த அழியாத புரட்சியாளர்கள் மற்றும் தீவிர தேசியவாதிகள் அப்படின்னு இவங்க 3 பேரை நம்ம சொல்லலாம். அதாவது லாகூரில் இருந்த மத்திய ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் ஆங்கிலேயர்களை எதிர்க்கும் நோக்கில் லாகூரில் இருந்த மத்திய சட்டப்பேரவை கூட்டத்தில் இவங்க 3 பேரும் சேர்ந்து ஒரு குண்டு வீசு பண்ணிட்டாங்க. அங்கே இருக்கிற மக்கள் இறக்கணும் அப்படிங்கிறது நோக்கில், ஆங்கிலேயர்களை எதிர்க்கணும் அப்படிங்கிற நோக்கில் லாகூரில் இருந்த மத்திய சட்டப்பேரவை கட்டடத்தில் மேலே குண்டு வீச்சு பண்ணிட்டாங்க. ஸோ அந்த குண்டு வீச்சு பண்ணதுனால இவங்களை பிடிச்சி ஜெயிலில் போட்டுட்டாங்க. ஸோ அவங்க 1929 தான் குண்டு வீசினாங்க. ஸோ யாரையும் கொல்வதற்காக அல்ல, அவர்களை எதிர்க்கிறதுக்காக இந்த விஷயம் பண்ணது. ஸோ அதை ஜெயிலில் பிடிச்சி போட்டுட்டாங்க இவங்க 3 பேரையும் 1931ஆம் ஆண்டு மார்ச் 23. ஸோ அதனால தான் நம்ம மார்ச் 23 அவங்களோட தூக்கிலிடப்பட்ட நாளை இன்றைக்கி நாம் அவர்களுக்கு மரியாதை செலுத்தும் விதமாக நாம் இந்த தியாகிகள் தினம் அனுசரிக்கிறோம். ஸோ அவங்க இறக்கும் போது அவங்க 3 பேர்த்துக்குமே வயசு என்ன இருக்குன்னு நினைக்கிறீங்க? பெரிய வயசெல்லாம் இல்லைங்க. அவங்களுக்கு வயசெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா கம்மி தான், 25 வயசு தான். அவங்க 25 வயசுக்குள்ளே உட்பட்டவங்க தான், இளம் தியாகிகள், இளம் போராட்ட தியாகிகள்னு சொல்லலாம். ஸோ எதுக்காக இந்த தகவல்கள் நம்ம பார்க்குறோம்? ஷாஹித் திவாஸ் அப்படிங்கிற தியாகிகள் தினம் பார்த்திங்க அப்படின்னா மார்ச் 23. இந்த ஷாஹித் திவாஸ் யாருக்காக? பகத்சிங், அதாவது பகத்சிங், ராஜகுரு, சுகதேவ், இவங்க 3 பேருக்காகவும் மரியாதை செலுத்துகிற நாளாக தான் இந்த தியாகிகள் தினம் கொண்டாடப்படுது. இவங்களை தூக்கிலிட்ட நாளை தான் 1931ஆவது ஆண்டு இவங்களை தூக்கிலிட்ட மார்ச் 23 தான் நாம் தியாகிகள் தினமாக அனுசரிக்கிறோம். ஸோ அடுத்த கேள்வி போயிடலாம். அடுத்தது, சர்வதேச பிறக்காத குழந்தைகள் தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது? சர்வதேச பிறக்காத குழந்தைகள் தினம் பார்த்திங்க அப்படின்னா மார்ச் 25 அனுசரிக்கப்படுகிறது. அது என்ன பிறக்காத குழந்தைகள் தினம் அப்படின்னு கேட்குறீங்களா? அதாவது கருக்கலைப்புக்கு எதிரான ஒரு நாளாக தான் இந்த நாள் பார்க்கப்படுது. அதாவது முறையாவோ முறை இல்லாமையோ ஏதாவது ஒரு விபத்துனால நமக்கு குழந்தைகள் ஆயிடுது, அதை கலைக்கிறோம் அப்படின்னா அந்த கருக்கலைப்புக்கு எதிரான நாளாக தான் இந்த நாள் பார்க்கப்படுது. ஸோ எத்தனையோ பேர் குழந்தைகள் இல்லாமல் அவஸ்தைப்பட்டுட்டு இருப்பாங்க. ஸோ இவங்களுக்கு ஈஸியாக அந்த விஷயம் கிடைக்கிறதுனால அதோட அருமை தெரியாமல் கலைக்கிறாங்க இல்லையா? ஒரு உயிரை எப்படி இருந்தாலும் ஒரு உயிரை அழிக்கிறது பாவம். ஸோ அந்த கருக்கலைப்புக்கு எதிரான நாளாக தான் பிறக்காத அந்த குழந்தைகளுக்காக அனுசரிக்கப்படுற நாள். அதோட நாள் தான் பார்த்திங்க அப்படின்னா சர்வதேச பிறக்காத குழந்தைகள் தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது? மார்ச் 25 அனுசரிக்கப்படுது. கருக்கலைப்புக்கு எதிரான நாளாக தான் இந்த நாள், அதுக்கான ஒரு விழிப்புணர்வு நாளாக தான் இதை பார்க்குறோம். ஸோ இன்றைக்கான தகவல்களோட நிறைவுக்கு வந்துட்டோம். இன்றைக்கான தகவல்கள் எல்லாம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும். தொடர்ந்து நாளைக்கான தகவல்களோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ரேணு. நன்றி. வீடியோ பார்க்குற உறவுகள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நல்ல தகவல்களை நாளும் சிந்திப்போம், நாளை சந்திப்போம்.